திருச்சிற்றம்பலம். இஸ்லாமிய சகோதரர்கள் அத்தனை பேருக்கும் நம்முடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, அதே போன்று இங்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கக்கூடிய சிஎஸ்ஐனுடைய சேகர தலைவர் திரு கிங்ஸ்லி அவர்களுக்கும், மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய பெரியோர்களுக்கும், தாய்மார்களுக்கும், குழந்தைகளுக்கும் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இன்று நம்முடைய பாரத தேசமெங்கும் காந்தி ஜெயந்தி விழாவை மிகச் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த நல்ல நேரத்திலே ஏரல் சுற்றுவட்டார பகுதி மற்றும் ஸ்ரீவைகுண்டத்தினுடைய வட்டார உலாமாக்கள் நடத்தும் மீலாது விழா பேரணி மிகச் சிறப்பாக நடைபெற்றிருக்கக்கூடிய நல்ல நேரத்திலே சமய நல்லிணக்க விழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. பொதுவாக சமயம் என்று சொன்னால் இஸ்லாமிய சமுதாய சமயம், கிறிஸ்துவ சமயம், இந்து சமயம் என்று சொன்னால், சமயம் என்றால் சமைத்தல் என்ற பொருளிலிருந்து வந்த ஒரு வேர்ச்சொல் என்று சொல்லப்படுகிறது. சமைத்தல் என்றால் நம்முடைய தாய்மார்கள் தங்களுடைய இல்லங்களிலே சமையல் செய்கிறார்கள், சமையல் சமைத்தார்கள் அப்படின்னு சொல்றோம். அந்த சமையல் சமைத்தல் என்றால் பக்குவப்படுத்துதல் என்பது அதனுடைய பொருள். உணவை பக்குவப்படுத்துதல். அதுபோன்று இஸ்லாமிய சமயம், இந்து சமயம், கிறிஸ்துவ சமயம் என்பது மனிதர்களுடைய மனதை பக்குவப்படுத்துவதற்காகத்தான் தோற்றுவிக்கப்பட்டது. அந்த வகையிலே நபிகள் நாயகத்தினுடைய அந்த பொன்மொழிகளை ஏற்று இன்று மிகச் சிறப்பாக இந்த சமய நல்லிணக்க விழாவை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். இந்து மதத்திலே கூட யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னொரை தானே என்று திருமந்திரத்திலே ஒரு பாடல் சொல்கிறது. இன்று தெய்வ நம்பிக்கை இல்லாதவர்கள் கூட பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதில் எல்லோருக்கும் ஒரு ஒருமித்த கருத்து இருக்கும். அந்த வகையிலே திருமந்திர பாடலுடைய பொருள் யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை. ஆலயங்களுக்கு, கோவிலுக்கு செல்கின்ற போது ஒரு பச்சிலையாவது சுவாமிக்கு கொடுக்க வேண்டும், அது என்னால் இயலாது அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு வச்சுக்குவோம். அடுத்ததாக சொல்கிறார், யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை. பசுமாட்டிற்கு ஒரு கைப்பிடி அருகம்பிள்ளையாவது கொடுக்க வேண்டும், அதுவும் என்னால் முடியாது. யாவர்க்குமா உண்ணும் போது ஒரு கைப்பிடி, நாம் உணவு சாப்பிடுகின்ற போது ஒரு கைப்பிடி அளவு பறவைகளுக்கு, மற்ற ஜீவராசிகளுக்கு கொடுக்க வேண்டும், அதையும் என்னால் கொடுக்க முடியாது. யாவர்க்குமா பிறர்க்கு இன்னொரை தானே. யாராவது ஒருவர் நம்ம, ஐயா உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஏன் கவலையா இருக்கிறீங்க, அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க, எல்லாம் சுவாமி பார்த்துப்பா, இப்படி நல்ல வார்த்தைகளை, இனிமையான வார்த்தைகளை சொன்னால் போதும் என்று திருமந்திரம் சொல்கிறது. ஆக சமய அந்த மனித நேயத்தை மிகச் சிறப்பாக இந்த பாடல் சொல்கிறது என்றால், இதனைத்தான் இயேசுபிரான் சொல்கிறார், ஒரு கண்ணத்தில் அறைந்தால் மறு கண்ணத்தை காட்டு. இதை விட வேற என்ன சொல்ல முடியும்? ஒவ்வொரு சமயமும் ஒரு தத்துவத்தை உள்ளடக்கி இருக்கிறது. எல்லா சமயத்துக்கும் மதத்திற்கும் ஒரு தத்துவம், ஒரு கொள்கை, ஒரு கோட்பாடு உண்டு. இஸ்லாமிய சமயத்திற்கு 5 முறை தொழுகை செய்ய வேண்டும். ஒவ்வொருவரும் வாழ்க்கையிலே ஒரு முறையாவது ஹஜ் யாத்திரை சென்று அங்கே சென்று தொழுகை செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், அது இந்து மதத்திலையும் கைலாயத்திற்கு சென்று கைலை மணி என்று போட்டுக் கொள்வார்கள், கைலாயத்திற்கு செல்ல வேண்டும் என்று இந்து மதத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவ சமயத்திலும் மெக்காவிற்கு செல்ல வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி எல்லா மதங்களும் அவர்களுடைய புனித தலங்களுக்கு சென்று வழிபாடு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகிறது. அதே போன்றுதான் அன்பாக இருக்க வேண்டும், பிறருக்கு உதவி செய்ய வேண்டும், மன்னிக்க வேண்டும். இது மிக முக்கியமாக எல்லா மதங்களும் சொல்கிறது. அப்போ இந்து மதத்திலே மன்னிக்க வேண்டும் என்று நிறைய இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவ சமயத்திலே நம்முடைய ஃபாதர் அவர்கள் சொல்கின்ற போது, இயேசுபிரான் ஒரு கண்ணத்தில் அறைந்தால் மறு கண்ணத்தை காட்டு என்றால், மன்னிக்கக்கூடிய அந்த மனோபாவம் இருந்தால் மட்டுமே
அப்படி செய்ய முடியும் என்பதை இயேசுபிரான் வலியுறுத்தி காட்டியிருக்கிறார். இன்னும் சொல்ல போனால், எவரொருவர் பாவம் செய்யாதவரோ அவர் இந்த பெண் மீது கல்லெறியட்டும் என்று சொல்லி இருக்கிறார் என்றால் யார் செய்ய முடியும்? யார் சொல்ல முடியும்? அப்படி சமீபத்திலே வலைதளத்திலே ஒரு காணொளி காட்சியை பார்க்க நேர்ந்தது. அது இஸ்லாமிய நாடாக இருக்கக்கூடிய ஒரு நாட்டிலே நடந்த நிகழ்ச்சி அப்படியே காணொளி காட்சியாக செல்போன்ல பார்த்தோம். ஒரு இருவரும் ஒரே சமயத்தை முஸ்லிம் சமுதாயத்தை சார்ந்தவர்கள். ஒரு சிறிய இளைஞன், 15 இல்லை 20 வயசு இருக்கலாம், அது வயசு தெரியல. அந்த இளைஞன் ஒருவனை கொலை செய்து விட்டான். அந்த கொலை செய்தவனுடைய அந்த 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 விசாரணை எல்லாம் நடைபெற்று அவன் குற்றவாளி என்பதும் தீர்ப்பாகிறது. அவன் குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்ட காரணத்தினால் அவனுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டும். அதனை அங்கு இருக்கக்கூடிய எல்லோர் மக்கள் முன்னிலையிலும் அங்கு அதை நிறைவேற்றுவார்கள். அப்படி செய்கின்ற போது பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சார்ந்த ஒரு சின்ன குழந்தை, 10 வயது தான் இருக்கும், அந்த குழந்தையை அந்த இளைஞன் முன்பாக நிறுத்தி அந்த நீதிபதிகள் கேட்கிறார்கள், நீ கொலை செய்யப்பட்ட குற்றவாளியாக இருக்கக்கூடிய இந்த இளைஞனை மன்னிக்கின்றாயா? பொருள் ஏதாவது பெற்றுக்கொண்டு அவனை மன்னிக்கின்றாயா? அல்லது அவனுக்கு தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டுமா என்று கேட்கின்ற போது கண்களை நெகிழ வைக்கக்கூடிய அளவிற்கு அந்த குழந்தை சொன்ன பதில், நான் இவனை மன்னிக்கிறேன், இந்த குற்றம் அவனுடைய தந்தையை கொண்டிருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். அந்த வார்த்தைகள் சரியாக புரியவில்லை. ஆனாலும் அந்த குழந்தை சொல்கிறான், 10 வயது குழந்தை, பாதிக்கப்பட்டவன் சொல்கிறான், நான் என்னுடைய தந்தையை கொலை செய்தவனை மன்னிக்கிறேன் என்று சொல்கின்றான். என்றால் இந்த அளவிற்கு அந்த மதத்திலே, இஸ்லாமிய சமயத்திலே, குர்ஆனின் அடிப்படையிலே அவனுக்கு அந்த உரிமை வழங்கப்பட்டு இருக்கிறது என்றால் எந்த நாட்டிலும் இப்படி ஒரு நிகழ்வு நடைபெறுவது என்பது சாத்தியமல்ல. ஏன்னா மன்னிக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை பாதிக்கப்பட்டவனுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அப்படி மிகச் சிறப்பாக எல்லா மதங்களும் இப்படித்தான் சொல்கிறது. அந்த வகையிலே இன்றைக்கு பெருந்திரளாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்த சகோதரர்கள், இந்துக்களும் இஸ்லாமியர்களும் உறவு முறை சொல்லிக்கொண்டு இன்றைக்கும் ஒற்றுமையாக இருக்கிறார்கள். ஆனால் ஒரு சிலர் அதனை வேறுபடுத்தி ஏதாவது செய்து கொண்டு இருக்கிறார்கள். அது நமக்கு கவலை இல்லை. ஆனால் இது போன்ற சமய நல்லிணக்க மாநாட்டின் மூலமாக எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். எல்லா மதங்களும் சொல்லக்கூடியது, நாம் இறந்த பிற்பாடு நாம் செல்லக்கூடிய உலகத்திலே இன்பமாக இருக்க வேண்டும். அதான் நம்ம எல்லாரும் விரும்புவது. நாம் இறந்த பிற்பாடு இப்பொழுது துன்பப்பட்டாலும் கஷ்டப்பட்டாலும் இறப்பாடு இஸ்லாமிய மதமும் சொல்கிறது, கிறிஸ்தவத்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ மரணத்திற்கு பின்பு ஒரு வாழ்வு இருக்கிறது என்பதை எல்லா சமயமும் மதமும் ஏற்றுக்கொள்கிறது. அப்போ வாழ்கின்ற போது நாம் எப்படி வாழ வேண்டும், அதைத்தான் அவர்கள் ஒரு கொள்கையாக, கோட்பாடாக நமக்கு வகுத்து தந்திருக்கிறார்கள். அந்த வகையிலே இந்து மதத்திலே வள்ளல் பெருமான் சொல்கிறார், வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன். ஒரு பயிர் இருக்கிறது, அந்த பயிர் வாடினால் கூட அதை பார்த்து என் மனம் துன்பப்படுகிறது என்று வள்ளல் பெருமான் சொல்கிறார். என்றால் அப்போ அந்த ஜீவகாருண்யம், அது மிருகங்களாக இருக்கட்டும், பறவைகளாக இருக்கட்டும், மனிதர்களாக இருக்கட்டும், எல்லோரிடமும் நாம் அந்த ஜீவகாருண்யத்தை நாம் செலுத்த வேண்டும் என்று இந்து மதம் சொல்கிறது. அதே போன்று 63 நாயன்மார்களை சிவன் கோவிலே வைத்து வணங்கப்படுகிறார்கள். அதிலே எல்லா ஜாதியை சார்ந்த அடியார்களும் அங்கே வரிசையாக இருக்கிறார்கள். ஏற்றத்தாழ்வுகள் என்பது இல்லை. பிற்காலத்திலே ஏதோ ஒரு காரணம் பற்றி இவைகள்லாம் வந்திருக்கிறது. ஆகையினாலே
இந்த நல்ல நேரத்திலே ஒன்று கேட்டு கொள்கிறோம். இப்படி ஒரு நிகழ்ச்சி நடைபெறுவதன் மூலமாக இந்துக்களும் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் ஒற்றுமையாக நம்முடைய பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்கள் கூறியது போல தேசியமும் தெய்வீகமும் எனது இரு கண்கள் என்று சொன்னது போல நாம் எல்லோரும் ஒற்றுமையாக வாழ்ந்து தான தர்மங்களை செய்து ஒழுக்கத்தோடு இருந்து இந்த நாட்டிற்கும் நம்முடைய சமயத்திற்கும் நல்ல ஒரு சிறந்தவராக திகழ வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்தை கேட்டுக்கொண்டு நம்முடைய உரையை நிறைவு செய்து திருச்சிற்றம்பலம்.